நம்ம வாகனத்தில் போகும்போது, இல்லை நம்ம எத்தனையோ சமயங்களில் நம்ம பிரயாணப்பட்டு போகும்போது நமக்கு விரோதமாக எத்தனை ஆபத்துகள் வந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த இடத்துல நம்ம ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடும்பம் காக்கப்பட்டு இருக்கிறது. எத்தனையோ நமக்கு கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ விபத்துகள் நடக்கும் போதெல்லாம் நம்ம வருத்தப்பட்டிருப்போம், பயந்திருப்போம். அது நமக்கு நடந்திருந்தா எத்தனை ஆபத்துகள். அது எல்லா விதத்திலிருந்தும் அவர் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் தேவாதி தேவன் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். எனக்கு விரோதமாக எத்தனை ஆபத்துகள் வந்தது. கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இல்லைன்னா என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். தாவீது வாழ்க்கை அப்படி தான். அவர் மட்டும் இல்லை, ஆதரவாக இல்லைன்னா என் வாழ்க்கை அதோடு முடிஞ்சிருக்கும். எத்தனையோ நெருக்கங்கள் உங்களுடைய குடும்பத்தில் வந்திருக்கும். வருமான இழப்புகள், ஒன்றும் இல்லை, இதுக்கு பிறகு பிள்ளைகளுடைய படிப்பு நான் என்ன செய்வேன், யாரிடத்தில் போய் நான் உதவி கேட்பேன், யாரிடத்தில் போய் நான் நிற்பேன் உதவிக்காக அப்படின்னு நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார். ஏதாவது ஒரு வழியில், ஏதாவது ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு அனுக்கிரகத்தை செஞ்சு தயவாக உங்களை நினைத்து உங்களுக்கு அந்த பிரச்சனையிலும் அந்த ஆபத்திலிருந்தும் உங்களை விலக்கி அவர் பாதுகாத்திருக்கிறார். யார் முன்னாடியும் அவர் உங்களை தலைகுனிய விடவில்லை. அதுதான் அவர் மிகப்பெரிய தகப்பனாக, பரம தகப்பனாக நமக்குள் இருக்கிறார்.